நீங்க விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். யாபேசு தன் சகோதரர்களுக்கு மத்தியில கனம் பெற்றவனா இருந்தான். கனம் என்றால் என்ன? மதிப்பு. அப்படித்தானே? மதிப்பு. உங்க சகோதரர்களுக்கு முன்னாடி நீங்க மதிப்பு பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வரி வாசிங்க. அவனுடைய அம்மா. இங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் தாய் மகனை எப்படி பெற்றெடுத்தாளா? துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். எல்லா தாயும், நீங்களாம் தாய்மார்கள் தான், உங்க பிள்ளைகளை நீங்க பெற்றெடுக்கிற அந்த நேரம் துக்கம் வருமா வேதனை வருமா? வேதனை தானே வரும். பைபிள் அது குறித்து ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போஸ்தலன் பவுலே சொல்றாரு, நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆகணும்? உருவாக வேண்டும். கடந்த வருஷத்துல நீங்க உருவானீங்க, இந்த வருஷத்துல மறுபடியும் நீங்க உருவானதை அப்படியே என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டு வரணும். ஒரு கரு உருவாச்சுன்னா உருவாகிற இடத்துல இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அந்த கரு வளர வேண்டும். அல்லேலூயா. அந்த கரு வளர வேண்டும். அதோடைய வளர்ச்சி தாய்க்கு தெரிய வேண்டும். தெரியுமா தெரியாதா? வகுத்துல ஒரு கரு வளர்ந்துச்சுன்னா அதை தாய் புரிந்து கொள்ளுவாளா புரிந்திருக்க மாட்டாளா? எப்படி புரியும்? எப்படி வகுத்துல இருக்கிற கரு வளர்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு அசைவு வரும். அல்லேலூயா. ஒரு அசைவு வரும். ஸ்தோத்திரம். 12 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. 12 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. அந்த ஞானஸ்நானம் எடுத்தவங்க 3 பேர் இப்ப வந்திருக்கிறீங்க. அப்படிதானம்மா? 3 பேர் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்க உருவாகி இருக்கீங்க. இப்பதான் உருவாகி இருக்கீங்க. நீங்க வளர வேண்டும். ஆமே. வளரணும். உங்க வீட்டுல நீங்க வளரணும். பொருளாதாரத்துல வளரணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வளரணும். நீங்க வளரும் போது குழந்தை கருவுல வளர்றது தாய் எப்படி புரிந்து கொள்ளுவாளோ, ஏன்னா அந்த குழந்தையுடைய அசைவு இருக்கும். கொஞ்சம் 7 மாசம் 8 மாசம் போச்சுன்னா சொல்லுவாங்க, குழந்தை என்ன செய்யுது? எத்துது, உதைக்குது. அதெல்லாம் கிடையாது. அது என்ன அப்படியே என்ன செய்யுது? அது இருக்கு. இவங்க சொல்றது அப்படி. ஒரு வேதனை இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படித்தானே? அதுக்கு பேர் தான் சுகமான சுமை. என்ன சுகை? ஆமா ஆமா. உங்களை பெத்த தாய்க்கு அப்படிதான் இருந்திருக்கு. என்ன பெத்த தாயோ அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஏதோ புதுசா ஒண்ணு காரியம் நடக்க போறதில்ல. அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ளாக வளருவத உன் தாய் புரிந்து கொள்ள வேண்டும். விளங்குதா? ஒரு தாய் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள. எப்படி? அந்த குழந்தைக்குள்ளாக ஒரு அசைவு வருது இல்ல, அந்த மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வேணுமா? ஒரு அசைவு வேணும். நீங்க வளரணும். கரு உருவான மட்டும் போதாத, கரு என்ன செய்யணும்? வளர வேண்டும். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை வளர்த்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனா இந்த அம்மா வித்தியாசமா, நான் துக்கத்தோடு. துக்கம் என்றால் என்ன? என்ன அர்த்தம்? துக்கம் என்ன இன்னும் அர்த்தம் இருக்குல்ல? கவலை. துக்கம் என்ன? ஆமா, என்ன இவ்வளவு துக்கம் கவலையா இருக்கிற சொல்றாங்களே. என்ன நம்ம தமிழ் மொழியில எல்லாத்துக்கும் 2 அர்த்தம் 3 அர்த்தம் இருக்கும். அப்ப எந்த அம்மாவும் குழந்தை பெற்றெடுக்கும் போது வேதனையோடு இருக்கும். சில வேளை எரிச்சல் இருக்கும். அப்படித்தானே? கோபம் வரும், எரிச்சல் வரும். துக்கம் வருமா? வராது. இந்த அம்மாக்கு துக்கம் வந்துச்சான். ஏன் துக்கம் வருது? நமக்கு துக்கம் வந்தது. ஒரு குழந்தை ஆம்பளை பையன் பெற்றெடுக்கிறா, என்ன வந்துச்சான்? துக்கம் வந்ததா. ஆனா ஏற்கனவே சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஏற்கனவே பசங்களா இருக்கிறாங்க. இவரும் பையனா பிறக்கிறாரு. இவனை பெற்றெடுக்கும் போது அவங்க அம்மா துக்கம். நான் துக்கத்தோடு இவன் பெற்றெடுத்தேன், வேதனையோடு பெற்றெடுத்தேன்னா சரி, ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை பெற்றெடுத்தேன்னு சொன்னா ஓகே. அப்படித்தானே? துக்கத்தோடு பெற்றெடுத்தாலாம். எடுத்துட்டு அவனுக்கு என்ன பேர் வைக்கிறா பாருங்க. யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்ப யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம்? துக்கம். உங்களை பெற்றெடுத்ததுக்கு உங்க பெற்றோர்கள் துக்கப்படுறாங்களா? ஒருவேளை வளர்ந்த பிறகு அவன் ஒருக்கும் லாக்கில்லாம இருந்தா துக்கப்படுவாங்க.
இவன் எப்படி பிழைக்க போறானோ, இந்த பிள்ளை எப்படி பிழைக்க போகுதோ, இவளை கஷ்டப்படுறாள், ஒரு புத்தி இல்லையே, என்ன சொன்னாலும் தத்தியாவே இருக்கிறானே, இவன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற போறான், இவன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போறான், இவன் பிள்ளைகளை எப்படி நடத்த போறான், இவனை நினைச்சாலும் எனக்கு எப்படி இருக்கு, கவலையா இருக்கு, துக்கமா இருக்கு. வேற எந்த கவலை இல்லை, அவனை குறித்து தான் கவலை இருக்கு. எப்ப அவன் வளர்ந்த பிறகு அந்த வளர்ச்சிக்கேற்ற காரியங்கள் அவங்கிட்ட இல்லாமல் போனால் நமக்கு என்ன உண்டா இருக்கும்? பெற்றோருக்கு துக்கம் உண்டா இருக்கும். இப்பதான் குழந்தை பிறக்குது, பிறக்கிற குழந்தையோ துக்கம், அவனுக்கு பேரே துக்கம்னு வச்சுட்டாங்க. யா பேசனால் என்ன அர்த்தம்? துக்கம். துக்கம். அவன் வளர்றான், கூப்பிடுறவங்க எல்லாம் எப்படி இது பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, துக்கம் துக்கம் துக்கம். நீங்க எதை நீங்க அதிகமா பேசுறீங்களோ, யார் கேட்கிறாங்களோ அவன் அந்த மாதிரி என்ன செஞ்சிருவான்? மாறி போயிடுவான். இவன் ஒண்ணுக்கு உதக மாட்டான் உதக மாட்டான் உதக மாட்டான் சொன்னா அவன் அப்படியே போயிடுவான். எப்படி முன்னுக்கு வந்துருவான், எப்படி அவன் கெட்டிக்காரன். அதாவது அவனுக்கு மைனஸ் ஆகி இருந்தாலும் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பிளஸ் ஆகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இவனை அண்ணன் தம்பியிலிருந்து அம்மாவிலிருந்து எப்படிதான் இது பண்ணாங்க? துக்கம் துக்கம். கண்ணே, மணியே, பவுளமே, முத்தே, தேனமுதே, கற்கண்டே இப்படி கூப்பிடுறதுக்கு விட்டுட்டு எப்படி கூப்பிடுறாங்க? துக்கம் துக்கம். எங்கடா அந்த துக்கத்தை காணோம்? அந்த துக்கம் எங்க போய் தொலைஞ்சான்? அந்த துக்கம் சாப்பிட்டானா இல்லையா? அந்த துக்கம் வேலைக்கு போனானா இல்லையா? வீட்டுக்கு வந்துட்டானா துக்கம் வரலையா? இப்படிதான் அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த தாய்க்கும் சகோதரனுக்கும் துக்கம் என்று நினைத்தார்களோ அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் அப்படிதான் என்ன செய்ய போறாரு? நீங்க வளர வேண்டும். இந்த வருஷத்துல ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரி இருந்துட்டு வருகிற நாட்களில் இந்த 12 பேரை ஆதாயப்படுத்தி அவர்களை ஞானஸ்நானம் எடுக்கும்படி வைக்கணும். அல்லேலூயா. அது உங்களுடைய கணவராக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். இந்த 12 பேர் என்ன செய்யணும்? 12 ஒரு ஆளுக்கு ஒருத்தரை ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்லி அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த 3 பேர் நினைக்கிறீங்க, நாங்க செய்யறோம் பாஸ்டர், ஏற்கனவே இருக்காங்களே இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? 400 பேருக்கு மேல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கீங்களே, இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? அவங்கெல்லாம் ஜபிச்சதுனாலதான் நீங்க ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் ஜபிச்சதுனாலதான் தெபரால் ஜப குழு ஆகட்டும், இந்த உபவாச ஜபங்கள் ஆகட்டும், உங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவரே தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களால் மனம் திரும்ப வேண்டும் என்று எப்படி பாரத்தோடு ஜபிச்சாங்களோ அதோடைய பிரதிபலன் தான் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகையினால யாபேசை குறித்து அவர்கள் துக்கம் என்று சொல்லி வேதனைப்பட்டார்கள். இங்க வேதம் என்ன சொல்லுது? 10ஆம் வசனம் பாருங்க. ஒரு நாள் இவன் வளர்ந்துட்டான், கொஞ்சம் மெச்சூரிட்டி வருது. கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த பிறகு, ஆண்டவரே எல்லாரும் என்ன துக்கம் துக்கம் சொல்றாங்க, ஆண்டவரே யாரை பார்த்தாலும் துக்கம் சொல்றாங்க, அவங்க துக்கம் சொல்லி சொல்லி என் வாழ்க்கையே துக்கமா என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. நான் சந்தோஷமா இருந்ததில்லை, நான் மகிழ்ச்சியா இருந்ததில்லை. ஏன்னா எப்படி யாரு என்ன கூப்பிட்டாலும் துக்கம் என்று கூப்பிடுறான்னு சொல்லி, என் துக்கத்தை அறிந்த ஆண்டவர் நீர் ஒருவரே, என்னுடைய வேதனை அறிந்த ஆண்டவர் நீ ஒருவரே என்று சொல்லி ஒரு நாள் இவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம். அருமைக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில இது நிச்சயமா நிறைவேறும். யாபேசு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நோக்கி வேற யாரையும் பார்க்கல, அவனை உண்டாக்கின ஆண்டவரை பார்த்தான். அல்லேலூயா. பெற்றெடுத்த தாயை பார்க்கவில்லை, அற்பமா நினைத்த சகோதரர்களை பார்க்கல, தன்னை துக்கம் துக்கம் என்று கூப்பிட்டவங்களை பார்க்கல. இவன் யார பார்த்தான்? ஆண்டவரை பார்த்தான். அப்ப நமக்கு உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது யாரை பார்க்கணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கணும், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும். இல்ல, நம்ம யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரையே பார்க்கணும். அப்படி பார்த்தால் நாம விசுவாச வாழ்க்கையில விழுந்து போக மாட்டோம். அல்லேலூயா. விசுவாச விழுந்து போக மாட்டோம். மனுஷனை பார்த்தோம்னா நமக்கு இருக்க நம்பிக்கை என்ன செஞ்சிடும்?
குறைந்து போய்விடும். நமக்கு இருக்க நம்பிக்கை குறைந்து போய்விடும். ஏன்னா மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? குறை உள்ளவர்கள். இந்த புதுசாக 3 பேர் ஞானஸ்நானங்களுக்கு நான் சொல்றேன். பாக்கி 9 பேர் இன்னைக்கு வரல, அவங்க வேலைகள் நிமித்தம் வெளியே போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்திலேயோ அல்லது உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களுடைய கிராமத்திலேயோ ஏற்கனவே ஞானஸ்நானம் வாங்கி சர்ச்சுக்கு வந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கலாம். சரிங்களா? நாம நினைக்கிறோம் புதுசா நம்ம வந்ததுனால ஆண்டவர் காரியம் இப்படி இருக்க வேண்டும், இப்படியோ இவ்வளவு பயபக்தியா இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய தீர்மானம் மனசுல பண்ணியிருப்போம். ஆனா ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறவங்க சில தவறுகளை பண்ணும்போது அதை கண்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. அவங்க எப்படி தவறு பண்றாங்க பார்த்தா, மனிதனா இருக்கிறவனுக்கு என்ன இருக்கு? ஒரு குறைபாடுகள் உண்டு, விசுவாச குறைகள் உண்டு. நாம அவர்களை பார்க்காம நம்ம யாரை பார்க்கணும்? ஆண்டவரை தான் பார்க்கணும். யாபேசு சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கல, தனக்கு முன்னாடி பிறந்தவங்களை பார்க்கல. யாரை பார்த்தாரு? யாரை பார்த்தாரு? ஆண்டவரை பார்த்தார். அப்போ உங்க கண்கள் யாரை பார்க்கணும்? ஆண்டவரையே பார்க்கணும். ஏன்னா அவர் ஒருவர் தான் குறையில்லாதவர், எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டானவர் ஆண்டவர் ஒருவர் தான். மனிதனிடத்தில் என்ன இருக்கும்? சில குறைபாடுகள் இருக்கும். அவர்கள் நிறைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாத்திலையும் நிறைவானவர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசுதான். ஆகையினால ஏற்கனவே விசுவாசியா இருக்கிறவங்களை நீங்க அதிகமாக உங்களுக்கு முன்மாதிரியா வைத்தீங்கன்னா அவங்களும் மாமசம் தானே, அவங்களும் மனுஷன் தானே. சில காரியங்கள் ஒண்ணுமில்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரல, வீட்டில் இருந்துட்டாங்க, அது நமக்கு ஒரு காரணமாயிரும். இவங்கெல்லாம் மூத்த விசுவாசிகளாம், இவங்களே சர்ச்சுக்கு போகல, நாம் எப்படி சர்ச்சுக்கு? இந்த எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? நமக்கு வரக்கூடாது. அவங்களுக்காக ஒன்று நீ ஆலயத்துக்கு வரவல்ல, உனக்காக நீ வந்திருக்கிறாய், உன் குடும்பத்துக்காக வந்திருக்கிறாய், உன் பிள்ளைகளுக்காக வந்திருக்காய், உன் எதிர்கால திட்டங்களுக்காக வந்திருக்காயே தவிர அவங்களுக்காக நீ ஆலயத்துக்கு ஒன்று என்ன செய்யல, வரல. வேதம் சொல்லுது, முந்தினோர் பிந்துனோராய் இருப்பாங்க, பிந்தினோர் முந்தினோராய் இருப்பாங்க. ஆகையினால யாபேசு சுற்றி இருக்கிற யாரையும் பார்க்கல, கர்த்தரை நோக்கி. அப்புறமா முதல் சொன்னா, தேவனீர் என்ன செய்யும்? ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் என்றால் என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம் நான் சொல்லி கொடுத்துருக்கல, ரொம்ப பேர் நம்ம ஜெபிக்கிறோம். என்னை ஆசீர்வதி, இந்த குறிப்பு நிறைய ஜெப குறிப்பு நிறைய வந்திருக்கு. நான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், எனக்கு எப்படி காரியங்களாக இருக்குது, ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஆசீர்வதி நிறைய காரியங்கள் வந்திருக்கிறது. சரிங்களா? அவங்க விசுவாசத்தினுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஆசீர்வாதம் என்றால் என்ன? நமக்கு கிடைக்காதது கிடைத்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, நமக்கு இல்லாதது கிடைக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். அது எது வேணாலும் இருக்கட்டும், நமக்கு இல்லாதது ஒண்ணு கிடைத்தால் அது ஆசீர்வாதம். சில எழுதி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வீடு இல்லை, வீடு கட்டுவதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்ப வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைச்சால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்ன? உங்களுக்கு இல்லாதது கிடைக்கும் போது ஆசீர்வாதம். கடந்த 2024 எதெல்லாம் இல்லை என்று நீங்க ஃபீல் பண்ணீங்களோ, இந்த 2025 அதற்காக பர்டிகுலரா ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார், கேட்க மாட்டாரா? கேட்பார். அடிக்கடி சொல்லுவேன், இத்தனை ஜெப குறிப்பில் எழுதி கொடுத்துருக்காங்க, இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம், இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனா எழுதி கொடுத்தவங்க இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? இல்ல பாஸ்டர் அன்னைக்கு எழுதி கொடுத்தா அதோட சரி. அப்படி இல்லை. உங்களுடைய ஜெபங்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம், அதே காரியங்களுக்காக நீங்களும் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, ஒரு கை தட்டினா சத்தம் வராது, 2 கை தட்டினாதான் என்ன வரும்? சத்தம் வரும். நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெப குறிப்பு எழுதி கொடுக்கதோடு உங்க கடமை முடிந்து போவதல்ல, நீங்க எழுதி கொடுத்த ஜெபம் ஜெப விண்ணப்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். எது வரைக்கும்? நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்களோ அது நிறைவேறு வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகையினால
அந்த காரியங்களை இங்க செய்யுங்க. தேவனீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி. ஆசீர்வதித்து அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன ஆசீர்வதிக்கிறது? அப்பதான் பாயிண்ட் வராரு. என் எல்லையை விரிவாக்கும். என் எல்லை என்னாக்கும்? விரிவாக்கும். அப்படி என்ன அர்த்தம்? நிறைய இடம் வாங்கணும். அப்புறம் இல்லை, அதுதான் கரெக்ட் தான். நிறைய இடம் வாங்கணும். நீங்க இருக்கிற சின்ன ரூம் என்ன செய்யாது, பத்தாது. பெரிய ரூம்பா என்ன செய்யணும்? இருக்கணும். ஹாலா மாற்றணும். அப்புறம் உன் சந்ததிகளை விரிவாக்கணும். உன்னுடைய பொருளாதாரத்தை விரிவாக்கணும். எல்லையை விரிவாக்கும். விளங்குதுங்களா? எல்லை என்னாக்கணும்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? இவர் ஜெபிச்சது ஆசீர்வதியும் சொல்லிட்டு என்ன ஆசீர்வதிக்கிறது? அப்ப என்ன சொல்றான்? பாயிண்ட்டுக்கு வர்றான். என் எல்லையை விரிதாக்குங்க. ஒரு வீடே இருக்கிறவங்க அடுத்த இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும். அல்லேலூயா. உன் எல்லை என்ன ஆக்கணும்? விருதாக்கணும். கார் இல்லாதவங்க என்ன வாங்கணும்? காரு வாங்கணும். பைக் இல்லாதவங்க என்ன வாங்கணும்? பைக் வாங்கணும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுக்கணும். அதுதான் விரிவாக்குற காரியங்கள். சரிங்களா? யாபேசு மற்றவங்களால் அற்பமா நினைத்தாலும் இவனுக்கு தெரியும், யார் என்னை அற்பமா நினைத்தாலும் என்னை உண்டாக்கின ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை அற்பமா நினைக்க மாட்டார். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். என்னென்ன ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம் என் எல்லையை விரிவாக்கும். அடுத்து, உம் கரம் என்னோடு இருக்கிற ஆண்டவரே. எல்லை விரிவான உடனே என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய கரத்தை விட்டுட்டு நான் ஓடக்கூடாது. ரொம்ப பேர் அப்படிதான். ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஆண்டவர் விட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. ஏமா வரலன்னு கேட்டா, ஆமா இன்ன பிரச்சனைக்கு வந்தேன், நல்லா ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என் ஜோலிக்கு போயிட்டேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு ஒரு அசுத்தாவி இருந்தது. ஜடையெல்லாம் போட்டிருந்தாங்க. மதுரையில ஜடையெல்லாம் போட்டு மண்டை தான் இவ்வளவு பெருசா இருக்குமே தவிர உடம்பு தூண்டு தான் இருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் உரிக்கிருச்சு. அந்த அசுத்தாவினால மிகுந்த போராட்டம். வீட்டுல கணவன் மனைவிக்கு காரணமில்லாத சண்டை. கணவனை பார்த்தாலே பிடிக்காத, நமக்கு பிடிக்காது. அவர் என்ன நல்ல சொன்னாலும் சண்டை தான் போடுவாங்க. குடும்பத்துல பயங்கர சண்டை, சமாதானமே குடும்பத்துல கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா ஒரு நாள் அங்க ஒரு ஜெப வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா கேட்கும்போது, இப்படி இருக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லலாம் வந்தா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. கடவுளுடைய கிருபை என்ன செய்யுச்சு? அந்த அசுத்தாவி அந்த அம்மா விட்டுட்டு போயிருச்சு. போன பிறகு முகத்துல ஒரு பிரகாசம் இருந்தது. முகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி காலம். இப்ப அந்த அம்மா இருக்கா, இறந்து போச்சு சொல்லி தெரியல. கடச்ச நந்தல்ல நடந்த சம்பவம். கடச்ச நந்தல். அப்ப அந்த அம்மாவுக்கு அந்த முகமே நல்ல பிரகாசம் ஆயிருச்சு. குடும்பமே சர்ச்சுக்கு வந்தாங்க. சமாதான குடும்பம் சமாதானமாக இருந்தனால அந்த அம்மா அந்த ஜெப வீட்லயே மொட்டை எடுத்துக்கிட்டாங்க. அந்த இதற்கு ஜடை இருக்குல்ல, அந்த ஜடையெல்லாம் மொட்டை எடுத்து வைகை ஆத்துல போய் என்ன செய்யிட்டாங்க? போட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளவே காணும். சர்ச்சுக்கு வரல. 2-3 மாசம் கழிச்சு இந்த பாஸ்டர் அங்க போறாரு. ஏமா எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் வரணும்? பிசாசு பிடிச்சு இருந்தது, பிசாசு விலகிறதுக்கு ஜெபம் பண்ண வந்தேன். பிசாசு என்னை விட்டு போயிருச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் சொன்னா, சரிம்மா வராத, பிசாசு போனதுனால வரல, போன பிசாசு மறுபடியும் வந்துருச்சுன்னா நீ வருவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் எல்லையை விரிவாக்கணும், அதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும். இந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு உங்க கரத்தை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. விளங்குதுங்களா? கரத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவர் கரத்துல அடங்கி இருக்கும் போது உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபுல பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கைக்குள் எப்படி இருங்க? அடங்கி இருங்க. இந்த காலம், இந்த வருஷம் உங்களை உயர்த்துகிற வருஷமா இருக்கிறபடினால நீங்க ஆண்டவர் கரத்துல எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். யாபேசு ஜெபிச்சாரு, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கணும். உங்க கரம் மட்டும் என்னை விட்டு என்ன கூட போகணும். ஏன்னா உங்க கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அல்லேலூயா. உங்க கரம் ஆசீர்வதிக்கிற கரம், உங்க கரம் மகிமையின் கரம், உங்க கரம் என்னை தேற்றுகிற கரமா இருக்கிறபடினால உங்க கரம் என்னோடு இருக்க வேண்டும்.
2. மூணாவது, அப்படி இருந்தால் என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 3 காரியங்களுக்காக ஜெபித்தான். அப்ப நம்ம ஜெபிக்கும் போதே சும்மா வளவலா தொலைதொல்லான்னு இல்லாதபடிக்கு எதற்காக ஜெபிக்கிறோமோ அது கருத்தா ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்கணும். இப்ப 3வது காரியம் என்ன சொல்றாரு? தீங்கு என்னை தொடராதபடிக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் என் வாழ்க்கை என்ன தொடர்ந்து வந்துச்சு? தீங்குன்னா என்ன? தீங்குன்னா என்ன பாத்தீங்களா? தெரியல, விட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்போம். தீங்கு என்னை தொடராதபடிக்கு அப்படின்னா தீங்குன்னா என்ன? புரியல, ஒருத்தர் சொல்லுங்க. கெட்ட காரியங்கள். கெட்ட காரியம் என்னென்ன காரியங்கள்? நீங்க சொல்லுங்க, சொல்லு, நல்ல சத்தமா. என்ன ஒரு 4 காரியம் சொல்ல முடியுமா? பொருளாசை, போராமை, அவ்வளவுதான். யோசிக்கிறாரு. அடுத்த யாரும் சொன்னீங்களே? அசுத்தாவிகள், வியாதிகள், சாபங்கள். தீங்கு என்றால் ஒரே வார்த்தை பொல்லாப்பு. பொல்லாப்பு என்றால் என்ன? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அதுக்குள்ள என்ன செய்யும்? அடங்கும். தீங்கு என்னை தொடராதபடிக்கு. அப்ப இதுவரைக்கும் நான் வந்த பாதையில் எனக்கு என்ன வந்துச்சு? தீங்கு. நிறைய பேர் எனக்கு தீங்கு செஞ்சாங்க, ஏன் சொல்றாங்களே? ரொம்ப பேர் எனக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டாங்க சொல்லுவோம்ல. தீங்குன்னா என்னது? பொல்லாப்பு. பிசாசானவன் பொல்லாதவனாய் இருக்கிறபடினால் ஆதி முதற்கொண்டே அவன் யாரா இருக்கிறான்? மனச கொலை பாதகனாய் இருக்கிறான். சரிங்களா? அப்ப தீங்கு என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனையோ தீங்கு பொல்லாப்பு என்னை துக்கப்படுத்துச்சு. உங்க கரத்துல வந்துட்டே ஆண்டவரை, இனிமேல் எந்த தீங்கும் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. சில சொல்லுவாங்களே, அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு துக்கமா இருக்கு, நான் நல்லா தான் இருந்தேன், அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? எனக்கு துக்கமாயிருச்சு. அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப எந்த சக்தியும் உங்களை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. துக்கம் வந்து தொடரக்கூடாது. அதை நான் சொல்ல வர்றேன். இதுவரைக்கும் வந்தது இனிமேல் என்ன செய்யக்கூடாது? துக்கத்தை தொடரக்கூடாது. நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர், இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியம் என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு பொல்லாப்பை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு விஷயம் என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தது. அது பொருளாதாரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது பொருளாசையா இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? ஏதோ ஒரு காரியம் என்னை துக்கப்படுத்திக்கிட்டு இருந்தது, இனிமேல் அதை என்னை தொடரக்கூடாது. அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யார் ஜெபத்தை கேட்டாரு? இந்த யாபேசுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. யாபேசு ஜெபத்தை கேட்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். இதுவரைக்கும் கேட்டு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் நன்மை செய்த ஆண்டவர் இனிமேலும் செய்வார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஜெபிக்க இப்படியே வேண்டிக் கொண்டான். அது முடியும் போது பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு அருளினார். அல்லேலூயா. அவன் எதை வேண்டிக்கிட்டானோ, எதை கடவுளுடைய சன்னிதானத்தில் கேட்டுக்கொண்டானோ, அவைகளை தேவன் அவனுக்கு கொடுத்தார். யாபேசுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த ஜெப குறிப்பில் எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? பதில் கொடுப்பார். அவன் ஜெபம் வெற்றியா இருந்தது. உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? வெற்றி உள்ள காரியங்களாக மாற்றுவார். சரிங்களா? ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 43ல 4ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. இன்னொரு சம்பவம் இருக்கு. நீ என் பார்வைக்கு அருமை யாபேசே. உங்க அம்மா உன்னை துக்கம் என்று சொல்லலாம், உன் சகோதரர்கள் உன்னை துக்கம் என்று கூப்பிடலாம், ஆனா ஏன் பார்வைக்கு நீ அருமையானவன். அல்லேலூயா. ஏன் பார்வைக்கு நீ எப்படிப்பட்டவங்க?
அருமையானவங்க. என் பார்வைக்கு நீங்க ரொம்ப அருமையா இருக்கிறீங்க. மனசுடைய பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மனசுடைய பார்வையில உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி நீங்க என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்கள். என்ன சொல்ற, விலையேற பெற்றவங்க சொல்லல, அருமையா இருக்கிறாய். அருமைன்னா சாப்பிட்றதா அருமைன்னு சொல்லுவான். சாப்பாடு எப்படி இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, அருமையா இருந்துச்சு. புது வருஷ ஆராதனை எப்படி இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அப்படித்தானே? பார்வைக்கு என்ன அருமை, பார்வைன்னா என்ன வரணும், பார்வைக்கு எப்படி இருக்கணும், அழகுன்னு சொல்லணும். என் பார்வைக்கு நீ அழகாய் இருக்கிறாய். மற்றவங்க பார்வைக்கு அழகு இல்லாட்டி கவலைப்படாதீங்க. கடவுளுடைய பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, அழகா இருக்கிறீங்க. நீங்க மேக்கப் பண்ணால்தான் அழகு கிடையாது. ஆண்டோடைய பார்வைக்கு நீங்க அழகுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. முடி இருக்கலாம், இல்லாம போகலாம், நட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன செய்யாதீங்க, பொதுவாகவே பாருங்க, நெட்டையா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஹைட் இருந்தா கொஞ்ச நாளுக்குள்ள கூனி போயிடுவான். அதனால கொஞ்சம் குட்டையா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. குட்டையா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நட்டையா இருந்தா ஏதாவது ஜாமான்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கேயாச்சும் போறது வர்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமே. எல்லாரும் பார்த்தானா நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம், கூட்டத்தில் பார்த்துடலாம், நட்டையா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. குண்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி, இவங்க மாதிரி ஒல்லியா இருக்க முடியலையே, பாரு எவ்வளவு வேகமா ஓடுறாங்க, உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, எவ்வளவு வேலை செய்யறாங்க. நம்ம இந்த உடம்பு விட்டு இந்த இதை தூக்கிட்டு திரிகிறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கணும் பார்த்து இது படுவாங்க, இப்படி இருக்கணுமே அப்படின்னு. ஒல்லியா இருக்கிறவங்க பார்த்து எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வர மாட்டேங்குது, அவன் பாரு சாப்பிடவே திங்கவே மாட்டேங்கிறான், அவன் உடம்பு பாரு எப்படி இருக்குன்னு. ஏதோ அந்த அளவுல ஒரு அளவுக்காச்சும் உடம்பு இருக்கணுமா வேணாமா? இப்படி முடி நிறைய இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு முடி ஜனியா வந்து அநியாயமா காலையில குளிச்சு அது முடியெல்லாம் காயாம அதே தலைவலி வந்து பிரச்சனையா இருக்கு. பேசாம இவ்வளவு நீளம் இருந்தா பிரச்சனை இல்லையா அப்படின்னு. இவ்வளவு ஜான் மூலம் இருக்கிறவங்கள பார்த்தா பாரு எவ்வளவு முடி இருக்கு பாரு. திருப்தி இல்லாத வாழ்க்கை. புரியுதா சொல்ல உங்களுக்கு? என்ன இல்ல, ஆமா, நமக்கு உள்ளதை அப்படி நினைக்காதபடிக்கு அடுத்தவங்களையே பார்க்கறது. இன்னைக்கு ரொம்ப ஊருக்கார அப்படின்னு சுத்துறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அக்கா சொல்லுவாங்க, இந்த அக்கா என்ன சொல்லுவாங்க. உன்னை பத்தி ஆண்டவர் தான் கேட்கணுமே தவிர உலகத்துல யாரு கண்டு நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பத்தி என்ன நினைக்கிறார் அதை மட்டும் நீ யோசிச்சீன்னா நிச்சயமா யாபேசுக்கு இறங்கின தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார், இறங்குவார். அவனுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு, பதிலை கொடுப்பார். ஆகையினால இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். என்ன பெற்றாய்? அங்க என்ன பார்த்தோம், யாபேசு தன் சகோதரருக்குள்ள கனம் பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்படி வந்துச்சு கனம்? சகோதரன் துக்கம் தானே பார்த்தாங்க, துக்கமா தானே பார்த்தாங்க, அம்மா முதல் கூட துக்கமா தானே பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் அவனை அருமையாக பார்த்தார். அல்லேலூயா. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன், இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. அப்படித்தானே? அப்ப இந்த யாபேசுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பார்வையெல்லாம் துக்கமாக பார்த்தாலும் அவனை தாயினுடைய கருவில உருவாக்கின தெய்வம் அவனை எப்படி பார்த்தார், அருமையாக பார்த்தார். மனுஷனுடைய பார்வையில கனம் கிடைக்கல, பரவாயில்ல. தேவன் சொன்னார், நான் உன்னை என்ன செய்தேன், கனம் பண்ணினேன். அப்புறம் நான் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன். உலகம் உன்னை சிநேகிக்கலையா, கவலைப்படாதீங்க. உன்னுடைய உறவு உன்னை சிநேகிக்கலையா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகித்தேன். முதல் பார்வைக்கு அருமை, இரண்டாவது உன்னை கனம் பண்ணினேன், மூணாவது சிநேகித்தேன். அப்புறம் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன்னுடைய உயிருக்கு உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். மூணாம் வசனம் பாருங்க.
நான் உன்னோடு இருக்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்துக்கு குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. என் ஜெபம் நடக்குமா முடியுமா முடியாதுன்னு பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் யார் உங்களோட இருந்து இல்லாம போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சியான வார்த்தை இதெல்லாம். நான் உன்னோட என்ன செய்வேன், உன்னோடு இருப்பேன். இருந்து உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களை நான் ஒன்று சேர்ப்பேன் என்று ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். கை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்களை கர்த்தர் இந்த வருஷத்துல ஒன்று சேர்க்கிறார். கிழக்கே இருந்து கூட்டி சேர்க்கிறார், மேற்கே இருந்து என்ன செய்கிறாரு, கூட்டி சேர்க்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதுலயே நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். வாசி மாத சொல்லி அல்லேலூயா. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராத. நம்ம சர்ச்சுக்கு வடக்க தெற்க தெற்க வடக்க முத யார் பார்க்கிறாரா? வடக்கை நோக்கி கொடு. தெற்க பார்த்து வச்சிராத. இவன் வருவான், திருடன் தூக்கிட்டு போயிடுவான். தெற்க இருக்கிறவங்களாம் மாறிய பார்க்குறாங்க, நம்மளதான் பார்க்குறாரோ பாஸ்டர். தெற்க இருக்கிறவங்க பார்த்து கொடு, வைத்திராத. வடக்கே இருக்கிறவங்க பார்த்து என்ன செய்யறாரு, கொடுங்கிறார். இந்த வருஷம் உங்களை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. என் ஆசீர்வாதம் என்பது வாங்குவதை விட கொடுப்பது ஆசீர்வாதம். வாங்கின கையை கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா கொடுக்கிற கைக்கும் வாங்கின கைக்கும் பாருங்க, கொடுக்கிற கை மேலே இருக்கும், வாங்குற கை கீழே இருக்கும். உங்களை தேவன் அப்படியாக மாற்றட்டும். உங்கள் தேவன் அப்படியாக மாற்றட்டும். 2ஆம் வசனம் பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னுடனே இருப்பேன். அல்லேலூயா. தண்ணீர் என்றால் சோதனை. கடந்த வருஷத்துல எத்தனையோ சோதனைகள் வந்தது. நீங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். அடுத்து, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் மேல இந்த வருஷத்தில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். தண்ணீர் நடக்கும்போது தண்ணீரில் நீ மூழ்கி போகவே, இந்த கஷ்டம் எனக்கு என்ன செய்யுமோ, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யுமோ, இந்த வியாதி என்ன செய்யுமோ என்று நீ கலங்காத. உன்னோடு அவர் இருக்கிறார். ஆமென். உன்னை வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். விளங்குறவங்க அல்லேலூயா. ஆகையினால யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் நம்ம ஜெபங்களை என்ன செய்வார், கேட்டு அவனுக்கு 3 காரியங்களை உடனே பதில் கொடுத்த ஆண்டவர். நீங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று, சில பேர் 2 ஜெப குறிப்பு, ஒரே இதில் 2 காரியம் கேட்டிருப்பாங்க. சில பேர் 3 காரியங்களை கேட்டிருப்பாங்க. சில காரியங்கள் ஒன்னே கேட்டிருப்பாங்க. நீங்க எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேளுங்க. அன்னைக்கு யாபேசு ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஜெபத்தை, என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். காரணம், யாபேசை விட நீங்களும் நானும் மேலானவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யாபேசு அப்படி இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று ஜெபித்தார். நீங்கள் நான் அப்படி ஜெபிக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதானே புத்திர சுபகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்தருனவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அற்பமா நினைக்கப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்தினார். சென்ற வருஷத்துல ஏதோ சில காரியங்களில் உங்களை அற்பமா நினைத்திருக்கலாம். இந்த வருஷத்துல யாபேசுடைய ஆசீர்வதித்து அவனை கனம் பெறுகிறவனாய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் அப்படி செய்வாராக. சோமனுமா